இரவு முழுக்க வேலை செய்தாலும் இருவரிடமுமே துளி கூட களைப்பு இல்லை. ரவி இறுதியாக ஒரு கால் பேசிவிட்டு காரின் ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு பூடக புன்னகை அரும்பியது. அவனது புன்னகை நவிழ்ந்த செய்தி எல்லாமே கட்டுக்குள் வந்துவிட்டது என்பதை தான். கிளம்பலாமா? ஓட்டுநரிடம் சொன்னான் ரவிச்சந்திரன். ஓகே சார். கார் கப்பல் இருக்கும் இடத்தில் இருந்து சந்திரன் குடும்பத்தின் பழைய பங்களாவை நோக்கி வேகம் எடுத்தது. அந்த நேரம் சில ஆட்கள் சந்திரன் குரூப்ஸின் கப்பலை நோக்கி விரைந்தனர். அவர்களின் தலைமை அதிகாரியின் முன்னிலையில் கண்டெய்னர்களில் இருந்து களவு போன ஆயுதங்கள் எல்லாம் வெளியே எடுக்கப்பட்டது. கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களுக்கு இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதுவும் இராணுவத்தின் தலையீடு இருக்கிறது என்றால் நிச்சயம் இனி சந்திரன் குடும்பம் அவ்வளவுதான் என்ற எண்ணமே அங்குள்ள எல்லோருக்குள்ளும் இருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை. மேற்கண்ட சம்பவம் தகவலாக காரில் இருந்த ரவிக்கு போனின் மூலம் தெரிய வந்தது. யங் மாஸ்டர், அவங்க வந்து வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அடுத்த சந்திரன் பங்களாவுக்கு அரெஸ்ட் வாரண்டோட வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது என்றான் ரவியின் பாடிகார்டு. இவர்களின் உரையாடல் அலைபேசியில் நடந்து கொண்டிருந்தது. என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை அணைத்து விட்டான் ரவி. அவனது முகத்தில் எந்த கலக்கமும் இல்லை. முகம் மிக தெளிவாக இருந்தது. அவங்க வர்றாங்களா? புருவத்தை உயர்த்தியபடி கேட்டாள் அவந்திகா. சீக்கிரமாவே சிரித்தபடி கூறினான் ரவி. கார் சந்திரன் குடும்பத்தின் பழைய பங்களாவில் நிற்க காரை விட்டு இறங்கியவன் அவந்திகாவிற்கு தனது கையை நீட்டினான். சில வினாடிய தயக்கத்திற்கு பிறகு அவனது கையை பற்றினாள் அவந்திகா. அவளது கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவன் வீட்டின் ஹாலை நோக்கி நடந்தான். வீட்டின் கதவை நெருங்கும் முன்பே, யங் மாஸ்டர், பெரிய ஐயா உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்றான் அவ்வீட்டில் பணி செய்யும் ஒருத்தன். என்று விட்டு அவந்திகாவோடு சேர்ந்து நடந்தான் ரவிச்சந்திரன். அங்கே ஹாலில் ராஜச்சந்திரன் நடுநாயகமாக அமர்ந்து இருக்க, அவைக்கும் இரண்டு பக்கமும் ராமச்சந்திரனும் கிருஷ்ணச்சந்திரனும் அமர்ந்து இருந்தனர். இடது பக்கம் இருந்த சோஃபாவில் ரவியின் தாய் சுலோச்சனா அமர்ந்து இருந்தார். வலது பக்கம் யாரோ ஒரு புது பெண் அமர்ந்து இருந்தாள். ரவியும் அவந்திகாவும் உள்ளே நுழைந்த நொடி எல்லோரது கண்களும் இவர்கள் மீது விழுந்தது. உள்ளே வந்த நொடி அவந்திகா ரவியின் கையை விட்டுவிட்டாள். இது அந்த புது பெண்ணின் கண்களில் விழுந்தது. அவந்திகாவின் முகத்தை ஆராய்ந்தவளின் முகத்தில் ஒரு பூடக புன்னகை இருந்தது. இவதான் என்னோட போட்டியா? அவளது மனது அவந்திகாவை பார்த்து ஏளனம் செய்து சிரித்தது. அவளின் முகத்தில் இருந்த ஏளனத்தை புரிந்து கொண்ட அவந்திகாவிற்கு அந்த ஏளனம் எதற்காக என்று தான் புரியவில்லை. இந்த பெண் புதிதாக இருக்கிறாளே, யாராக இருக்கும் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, ராஜச்சந்திரன் அவளது கேள்விக்கான பதிலை தந்தார். ரவி, வந்துட்டியா? வா வா, பாருப்பா, இந்த பொண்ணுதான் வித்யுக்தா மாதவன். டெல்லியில இருந்து வந்திருக்கு. நான் தான் இன்வைட் பண்ணேன். வித்யுக்தா பார்க்க சின்ன பொண்ணா இருக்கான்னு நினைக்காத ரவி, இவ இப்போவே நேஷனல் இன்டெலிஜென்ஸ்ல சர்வீஸ் ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா என்று அவர் சொல்லி முடித்தவுடனேயே ரவிக்கு அவள் யார் என்று புரிந்துவிட்டது. அவள் மாதவன் குடும்பத்து பெண். அவளை ஆர்வமின்றி பார்த்தவன், நைஸ் டு மீட் யூ என்றான். இதை கேட்ட வித்யுக்தா எழுந்து நின்று, மிஸ்டர் சந்திரன், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள். இன்னுமே அவனது முகத்தில் எந்த அலட்டலும் தெரியவில்லை. ஓ, தி பிளஷர் இஸ் மைன். கடமையே என்று சொல்லி வைத்தான். அவன் கடமையே என்று சொல்லி வைத்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்வதாயில்லை அவள். அவள் மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவள் என்று தெரிந்ததும் வழிய வந்து வழியும் ஆட்களை தான் பார்த்து இருக்கிறாள். ஆனால் ரவியின் மாதவன் குடும்பமா இருந்தா இருந்துட்டு போ, அதுக்கு என்ன இப்போ என்ற சுபாவம் அவளுக்கு பிடித்து இருந்தது. மிஸ்டர் சந்திரன், வாங்க வந்து உட்காருங்க. ஆக்சுவலா நாங்க மிஸ்டர் மிதுன் சந்திரனோட கேஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வெளியாளுங்க வெளியே போயிட்டாங்கன்னா நாம இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ண கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப கான்பிடென்ஷியல். அதனால இத வெளி ஆளுங்களை வச்சுக்கிட்டு பேச முடியாது இல்லையா என்று சொல்லிவிட்டு, ஏதோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியே அவள்தான் என்பது போல் போய் ஜங் என்று அமர்ந்து விட்டாள். இந்த வித்யுக்தா வெளியாள் என்று யாரை குறிப்பிடுகிறாள் என்று அங்கு இருக்கும் அனைவருக்கும் புரிந்துதான் இருந்தது. அவள் வெளியாள் என்று குறிப்பிடுவது அவந்திகாவை. முன்னர் இருந்தது போல் இன்னும் அவந்திகாவின் மீது வெறுப்போடு சந்திரன் குடும்பத்தினர் இருக்கவில்லை என்றாலும் அதே நேரத்தில் அவள் சந்திரன் குடும்பத்தில் ஒருத்தியும் இல்லையே. அவந்திகாவை பார்த்து மென்மையாக சிரித்த சுலோச்சனா, அவந்திகா, நீ இப்பதான் குணமாகி வந்திருக்க, போமா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு
என்றார். சுலோச்சனா மறைமுகமாக என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொண்ட அவந்திகா ஒரு முடிவெடுக்கும் முன்னர் அவந்தியை தனக்கு அருகில் இழுத்து கொண்ட ரவி, இவ ஒன்னும் வெளியாள் இல்ல, இவளும் தான் நம்ம டிஸ்கஷன்ல இருப்பா முடிவாக அறிவித்தான். இதை கேட்டு தனது தொங்கிய முகத்தை அடுத்த வினாடியே சிரிப்பை கொண்டு மறைத்து கொண்ட வித்யுக்தா, மிஸ்டர் சந்திரன், நம்ம பேச போறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், கண்டிப்பா இவ இங்க இருக்கணுமா என்று கேட்டாள். ரவி, இது நம்ம ஃபேமிலி பத்தின விஷயம் தானே, இதுல அவந்திகா என்ன சொல்ல போறா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ரேகா, வந்து அவந்திகாவை ரூமுக்கு கூட்டிட்டு போமா என்றார் ராஜச்சந்திரன். ரேகா என்பவள் அந்த வீட்டில் பணி செய்யும் பெண். நான் இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அதனால இவ இருக்கட்டும், அழுத்தமாக அறிவித்தான் ரவிச்சந்திரன். இது ராஜச்சந்திரன் உட்பட எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. என்ன முட்டாள்தனம் இது ரவி, இப்படிதான் ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட இவ்வளவு முக்கியமான விஷயத்தையெல்லாம் சொல்லுவியா, கடுப்பாக கேட்டார் ராமச்சந்திரன். அவந்திகா ஒன்னும் யாரோ மூணாவது மனுஷி இல்ல, இவ என் பையனோட அம்மா. அப்படி பார்த்தா இன்னும் இவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான். அவனது குரலில் இருந்த அழுத்தம் ஒரு பாறாங்கல்லையே உடைத்து விடும் போல இருந்தது. மெலிதான ஒரு சிரிப்பை உதிர்த்த வித்யுக்தா, மிஸ்டர் சந்திரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவளும் இங்கேயே இருக்கட்டும் என்றாள். அவளை பொறுத்தவரை அவந்திகா இன்னும் தனது முன்னாள் கணவனின் சொத்துக்கும் பேருக்கும் ஆசைப்பட்டு அவனுடைய தூங்கிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கும் ஒரு பெண். உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் என்று நினைத்து கொண்டாள் வித்யுக்தா. ரவியை முறைத்துவிட்டு வித்யுக்தாவிடம் திரும்பிய ராஜச்சந்திரன், பாருமா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷ பழக்கம் இருக்கு. உன்னோட தாத்தாக்கு சந்திரன் குடும்பத்தோட மதிப்பு என்னன்னு தெரியும். என்னோட பேரன் கண்டிப்பா இப்படி திருட்டு வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டாமா. ஆனா அதை நிரூபிக்க எந்த ஆதாரத்தையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த பிரச்சனையை முடிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா என்று அவர் கூற, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா. என்னோட தாத்தா சந்திரன் குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிதான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அதோட உங்க குடும்பத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு. நானும் சந்திரன் குடும்ப மனுஷங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு முழுசா நம்புறேன். அதனால நான் என்னோட ஆளுங்களை அனுப்பி மிதுன் சந்திரனோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன். கண்டிப்பா மிதுன் சந்திரனை நிரபராதின்னு நிரூபிக்காம நான் சென்னையை விட்டு போக போறதில்ல என்று அறிவித்தாள் வித்யுக்தா. இதை கேட்டு சந்தோஷமாக சிரித்த ராஜச்சந்திரன், சந்தோஷமா, உங்க தாத்தாக்கு இந்த விஷயத்துல நான் எப்பயுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். உனக்கு என்ன தேவைன்னாலும் கூச்சப்படாம கேளுமா எங்க கிட்ட. அதோட நீங்க தங்கி இருக்க போறதுக்கான செலவை எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம் என்றார். பதிலுக்கு சிரித்தபடியே கண்களை ரவியின் மீது பதித்த வித்யுக்தா, நான் பெருசா என்ன கேட்க போறேன் தாத்தா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சென்னைக்கு வந்திருக்கேன். அதோட ரவியோட ரெப்யூட்டேஷன் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஹி இஸ் ஜஸ்ட் ஆசம். அதனால ரவி தான் என்ன சென்னையை சுத்தி காமிக்க கூட்டிட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றாள். இப்பதானடா இவ மிஸ்டர் சந்திரன் சந்திரன்னு கூப்பிட்டு இருந்தா, இப்ப என்ன ரவி, ஒரு முட்டாளுக்கு கூட இவ என்ன எண்ணத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு பச்சையா தெரியும் என்று நினைத்து விழி கொட்டிய அவந்திகா அவளது முகத்தையே பார்க்க பிடிக்காமல் திரும்பிக் கொண்டாள். கண்டிப்பாமா என்று அவள் கேட்டதை ஒத்துக்கொள்ள ராஜச்சந்திரன் ஆரம்பிக்க, மிஸ் வித்யுக்தா, எனக்கு உங்களை கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இனி வர கொஞ்ச நாள் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்போம். ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சென்னையை சுத்தி பார்க்க ஒரு பெஸ்ட் டூர் கைட அரேஞ்ச் பண்றேன் என்றான். ராஜச்சந்திரனை பேச விடாமல் உள்ளே புகுந்து பேசினான் ரவிச்சந்திரன். ஆனால் அவனது மறுப்பை எல்லாம் கண்டு கொள்ளாத வித்யுக்தா, ஆனா ரவி, நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். அதோட நம்ம வெளியே போறப்போ மிதுன் சந்திரன் கேஸ் பத்தியும் பேசலாம் என்றார். மிதுனோட கேஸ பத்தி பேசணும்னா நீங்க தாத்தா கிட்ட பேசிக்கோங்க மிஸ் வித்யுக்தா, பட் என்று சொன்னான் ரவிச்சந்திரன். பிறக்கும் போதே பெரிய குடும்ப பின்னணியில் born with silver spoon என்பார்களே, அப்படி பிறந்தவள் வித்யுக்தா. அவளுக்கு இது போன்ற தொடர் நிராகரிப்புகள் எல்லாம் மிகவும் புதிது என்று முடியாது. பொதுவாகவே வித்யுக்தாவிடம் பேசுபவர்கள் எல்லாம் அவளிடம் என்றும் நல்லபடியாகவே நடந்து கொள்வார்கள். ஆனால் ரவிச்சந்திரனிடம் தொடர்ந்து கிடைத்த இந்த நிராகரிப்புகள் அவளை நிச்சயமாக பாதித்தன. முகத்தில் சிரிப்பை ஒட்ட வைத்துக் கொண்டவள், நான் இங்க வந்திருக்கிறது மிஸ்டர் சந்திரனுக்கு பிடிக்கல போல என்றாள். இல்ல மிஸ் வித்யுக்தா, ஐ வெல்கம் யூ என்றான். ஆனால் அவனது குரலில் உண்மை இல்லை என்பது பச்சையாக தெரிந்தது. அப்புறம் ஏன் என்னோட ரிக்வெஸ்ட ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? நேராகவே கேட்டாள் வித்யுக்தா. சந்திரன் குடும்பம் அதிகாரமும் செல்வாக்கும் உடைய குடும்பம்தான்.
ஆனால் அவர்கள் இன்று எனது உதவிக்காக காத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க நேராக கேட்டுவிடலாமே என்றுதான் கேட்டாள். அதோடு ரவியும் இவளது கோரிக்கைகளை மூஞ்சிக்கு நேராக நிராகரிக்காமல் சுற்றி வளைத்துதானே நிராகரித்தான். அப்படியென்றால் அவளது தேவை அவனுக்கு இருக்கின்றது என்று தானே அர்த்தம். மறுபக்கம் ராஜச்சந்திரனோ ஏதாவது தவறாக நடந்து விடுமோ என்று பயந்து, ரவி, வித்யுக்தா நம்ம கெஸ்ட், நீ அவளை அதுக்கு ஏத்த மாதிரி நடத்தணும். நம்மளுக்கு அவளோட உதவி தேவையே இல்லைனாலும் நாம அவளுக்கு கெஸ்டுக்கான மரியாதையை கொடுக்கணும் ரவி அழுத்தி சொன்னார். உன்னோட தாத்தா சொல்றதுதான் சரி ரவி. வித்யுக்தாவை வெளியே கூட்டிட்டு போறது ஒன்னும் ரொம்ப டைம் எடுக்காது. சுலோச்சனாவும் அறிவுறுத்தினார். அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்பொழுது ரவியின் மனதில் அவந்திகா மட்டுமே இருக்கிறாள் என்று. ஆனால் அவர்கள் என்ன, நீ வித்யுக்தாவை தான் காதலித்து ஆக வேண்டும் என்றா கூறுகிறார்கள்? ஏதோ கொஞ்ச நேரம் அவளை வெளியே கூட்டிட்டு போய் வா, கொஞ்சம் அவளை பார்த்து சிரித்த முகமாக இரு என்று தானே. ஏனென்றால் அவர்களுக்கு இப்பொழுது அவளது உதவி தேவைப்படுகிறது. மாதவன் குடும்பத்தின் செல்வாக்கும் ஒன்றும் சாதாரணமானது அல்ல. அதோடு வித்யுக்தா வேறு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பீரோவில் வேலை செய்து கொண்டிருப்பதால் அவளது உதவி இந்த நிலைமையில் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இதையெல்லாம் ரவிச்சந்திரனும் புரிந்து கொண்டான். ஆனால் அவனது குடும்பத்தினருக்கு இனியும் மாதவன் குடும்பத்தின் உதவி தேவையில்லை என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்து இருந்தாலும் இன்னொரு அகந்தை பிடித்தவளிடம் பொய்யாக நடிக்க கூட அவன் விரும்பவில்லை. ஒரு பூர்ணிமா போதாதா என்ன என்று நினைத்து கொண்டான். இல்ல, நீங்க எல்லாரும் நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிடிக்காம எல்லாம் மிஸ் வித்யுக்தாவோட ரிக்வெஸ்ட நிராகரிக்கல. எனக்கு உண்மையாலுமே இதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு நான் பெஸ்ட் டூர் கைட அரேஞ்ச் பண்ணி தரேன். சோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க மிஸ் வித்யுக்தா என்றவனின் குரலில் என்ன ஆனாலும் உனது கோரிக்கைக்கு நான் வளைந்து கொடுக்க மாட்டேன் என்ற அறிவிப்பு இருந்தது. இவனின் ஈகோவை பார்த்து உண்மையாலுமே வித்யுக்தா ஆச்சரியப்பட்டு போனாள். ஏன், ராஜச்சந்திரனே அவரது தேவைக்காக மாதவன் குடும்பத்திடம் பிச்சை எடுத்தார். ஆனால் அந்த ரவிச்சந்திரன் தேவை இருந்தும் அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறானே. வித்யுக்தா மாதவன் உயர்ந்த பண செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த பேரழகி. உலகில் உள்ள எந்த ஒரு ஆணும் அவளது குட் புக்ஸில் தான் தாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பாள். அதனால்தான் அவளது முகத்திற்கு நேராக அவளது கோரிக்கையை ரவி மறுத்தது அவளது மனதுக்குள் பெருத்த அடியாக விழுந்தது. ரவி மட்டும் இப்படி பேரழகனாக இல்லாமல் போயிருந்தால் அவளது கோரிக்கையை நிராகரித்ததற்கு இந்நேரம் அவனது கண்ணும் பழுத்திருக்கும். தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள வெகுவாக பிரார்த்தனைப்பட்டாள் வித்யுக்தா. அவன் எப்படி இருந்தாலும் உதவிக்காக இவளிடம் மண்டியிட்டு வந்துதான் ஆக வேண்டும் என்று உரு போட்டுக் கொண்டவள் சிரித்த முகத்துடனேயே அமர்ந்து இருந்த இருக்கையில் இருந்து எழுந்தாள். தாத்தா, நான் இங்க வந்தது உங்க யாருக்கும் பிடிக்கலனா நான் கிளம்பிடுறேன். அதோட மிஸ்டர் சந்திரன் பேசுறத பார்த்தா அவரே மிதுன் சந்திரனோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்துடுவாரு போல. அதனால என்னோட தேவை இங்க இருக்காது. சோ நான் கிளம்புறேன் என்றபடி கிளம்ப திரும்பினாள். அவள் அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன்னரே அவள் எதிர்பார்த்தபடியே ராஜச்சந்திரனின் குரல் கேட்டது. மா வித்யுக்தா, நில்லுமா, வந்து உட்காரு முதல்ல. நீ இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்மா. அதனால நாங்க எல்லாருமே நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதோட ரவி, அவன் எப்பயுமே இப்படிதாமா பேசுவான். அவனோட சுபாவமே இப்படிதான். அதனால நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்றார். ஏன், சுலோச்சனா கூட எழுந்து சென்று அவளது கையை பிடித்தபடி, மாமா சொல்றது உண்மைதாமா. ரவி எப்பயுமே இப்படிதான் நடந்துப்பான். நீ அவனையெல்லாம் கண்டுக்காதம்மா. உனக்கு சென்னையில எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லு, ஆண்டி உன் கூட வர, நம்ம ஃபன் பண்ணலாம் என்று அவளை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஏன், ராமச்சந்திரனும் கிருஷ்ணச்சந்திரனும் அவளை போக விடாமல் தடுக்க தனது பங்குக்கு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். சந்திரன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் வித்யுக்தாவிற்கு முக்கியம். அவர்கள் எல்லோரும் இப்படி அவளிடம் கெஞ்சுவதை பார்க்கும் பொழுது அவளது ஈகோ ஆனந்த மிதப்பில் குதூகலித்தது. எங்கே தட்டினால் எங்கே அடி விழும் என்று அவளுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அதோடு அவளது வருங்கால திட்டங்களுக்காக சந்திரன் குடும்பத்தினருக்கு விரோதம் மூண்டுவிடும் அளவிற்கும் அவர்களை கெஞ்ச விட்டு விடக்கூடாது. அது பிற்காலத்தில் அவளுக்கே ஆபத்தாக அமையலாம். தாத்தா, ஆண்டி, அங்கிள், நீங்க இவ்ளோ சொன்ன பின்னாடி நான் எப்படி போவேன் சொல்லுங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களையோ அங்கிளையோ சுத்தி பார்க்க வெளியே கூப்பிட எனக்கு சங்கடமா இருந்துச்சு. அதோட ரவி ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால கமனியே அந்த பொண்ணு ஏன் கூட வரக்கூடாது? அவந்திகாவை சுட்டி காட்டியபடி கேட்டாள் வித்யுக்தா. இதை கேட்ட அவந்திகா
இப்போ எலி எதுக்கு அரை டிரெஸ்ஸோட ஓடுது என யோசித்து தனது புருவங்களை உயர்த்த ரவியின் கண்கள் அழுத்தமாகின. ஏன், ராஜச்சந்திரன் கூட சில வினாடிகள் தடுமாறினார். இதையெல்லாம் கண்டு கொள்ளாத வித்யுக்தா முகத்தை அப்பாவை போல் வைத்துக்கொண்டு, இந்த பொண்ணு பார்க்க என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஆட்டம் இருக்கா, அதனாலதான் நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றாள். வேண்டும் என்றே ஒரு கடினமான நிலைக்கு சந்திரன் குடும்பத்தை வித்யுக்தா தள்ளுகிறாள் என்று தெளிவாக தெரிந்தது. ரவி அவளுக்கு முகத்தை காண்பித்தான் அல்லவா, அதனால் இப்பொழுது அவன் யாருக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தானோ அவளை பகடையாக்குகிறாள். இந்த முறையும் சந்திரன் குடும்பம் அவளது கோரிக்கையை மறுத்துவிட்டாள். அதற்கு மேல் அவர்களுக்கு உதவி செய்ய அவளுக்கு எந்த தேவையும் இருக்காது. மொத்த குடும்பத்திற்குமே அவள் வேண்டும் என்றுதான் இப்படி செய்கிறாள் என்று மிக தெளிவாக புரிந்து இருந்தது. முன்னர் இருந்த நிலையில் அவர்கள் இருந்திருந்தால் எப்படியெல்லாம் அவர்களை ஒருவர் நடத்தும் அளவிற்கு விட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவளது உதவி அவர்களுக்கு தேவையாயிருக்கிறதே. என்ன செய்ய? அவந்திகா, வித்யுக்தா அவ்வளவு விருப்பப்பட்டு கேட்கறதுனால நீ ஏமா ஒரு நாள் அவ கூட வெளியே போயிட்டு வரக்கூடாது? தயங்கியபடியே கேட்டார் ராஜச்சந்திரன். ஆமா அவந்திகா, ரவி பிஸியா இருக்கிறதுனால நீ ஏன் அவனுக்கு பதிலா வித்யுக்தா கூட போயிட்டு வரக்கூடாது? போயிட்டு வரேன்னு சொல்லு என்பது போல் அழுத்தினார் சுலோச்சனா. அவந்திகா அமைதியாகவே இருக்க ரவி சத்தமாக சிரித்து வைத்தான். அவன் சோஃபாவில் அமர்ந்து இருந்து வித்யுக்தா நின்று கொண்டிருந்ததால் அவன் ஏதோ அவளை கீழாக பார்ப்பது போல் அவளுக்கு தோன்றியது. மிஸ் வித்யுக்தா, எங்க சந்திரன் குடும்பம் உங்ககிட்ட உதவி கேட்டிருக்கோம்ன்றதுக்காக நீங்க எங்களை ஆட்சி செய்யலாம்னு எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு சென்னையை சுத்தி பார்க்கணும்னா வாசல் இந்த பக்கம் இருக்கு என்றபடி வெளியே கிளம்பு என்பது போல் கை காட்டினான் ரவிச்சந்திரன். யூ யூ ஆங்காரமாக கத்தினாள் வித்யுக்தா. அவளது கண்கள் கோபத்தில் சிவந்து விட்டிருந்தன. இப்படி வெளிப்படையாக அவளை ரவி அவமானப்படுத்தி விட்டான் என்று அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. விஷயம் கைமீறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜச்சந்திரன் வாயை திறக்க போக அதற்குள் சுலோச்சனா, ரவி, எப்படி நீ இப்படி வித்யுக்தா கிட்ட பேசலாம்? வித்யுக்தா, அவன் கிடக்குறாமா, நீ என் கூட வா, ஆண்டி உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு வைர நெக்லஸ் என்று சுலோ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, தேவை கிடையாது என்றபடி சுலோவின் கைகளில் இருந்து தனது கைகளை உருவிக்கொண்டாள் வித்யுக்தா. உங்க சந்திரன் குடும்பம் எல்லாம் மீறி நடந்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னை இப்படி இன்சல்ட் பண்ணதான் இங்க கூப்பிட்டீங்களா? நான் இப்பயே கிளம்புறேன். போய் என்னோட தாத்தா கிட்ட நீங்க எல்லாரும் என்னை எப்படி நடத்திருக்கீங்கன்னு சொல்றேன் ஆங்காரமாக கத்தினாள் வித்யுக்தா. வித்யுக்தா, நான் சொல்றது கேளுமா என்று சுலோ கெஞ்ச ஆரம்பிக்க வித்யுக்தா ரவியையும் அவந்திகாவையும் பார்த்து முறைத்தாள். அவர்கள் இருவரும் நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் சந்திரன் குடும்பத்தின் நிலை என்ன என்று எங்களுக்கு தெரியாது என்று அசால்ட்டாக நின்று கொண்டிருப்பதை போல்தான் தெரிந்தது. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வித்யுக்தாவை சமாதானம் படுத்த எவ்வளவு முயற்சி எடுத்தோம், மாரியாத்தா மலை இறங்குவதாய் இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, ஃபைன், நான் கோவப்பட வேணாம்னு நினைச்சீங்கன்னா இவங்க 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவந்திகாவையும் ரவியையும் சுட்டி காட்டி சொன்னாள் வித்யுக்தா. இல்லனா நான் இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்புறேன், நீங்களே உங்க குடும்ப பிரச்சனைய பாத்துக்கோங்க. வித்யுக்தாவின் வார்த்தைகளை கேட்ட ரவி கண்களை சுருக்க அவந்திகாவிற்கோ எரிச்சலாக இருந்தது. அவள் வந்ததில் இருந்து ஒன்றுமே செய்யவில்லை, ஏன் வாயை திறந்து பேச கூட செய்யவில்லை. அப்படி இருக்க அவள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஆனால் அவந்திகாவிற்கு தெரியாத ஒன்று என்னவென்றால், அவந்திகா உள்ளே நுழைந்ததில் இருந்தே அவள் மீது ஒரு கண்ணை வைத்திருந்தாள் வித்யுக்தா. அவந்திகா ஏதும் பேசக்கூட செய்யாமல் அமைதியாகவே இருந்தாள் என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் அதுவும் திமிராக வித்யுக்தாவிற்கு தெரிந்ததுதான் சிறப்பம்சம். அதோடு வித்யுக்தா இங்கு வந்ததே ரவியை அவர்களது குடும்ப திட்டத்திற்குள் இழுக்கதான். ஆனால் ரவியோ அவந்திகாவிற்கு தான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறான். அப்படி என்றால் அவளது திட்டத்தின் வெற்றிக்கு தடையாக இருக்க போவது அவந்திகா தான் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. அவன் அவந்திகாவை அந்த இடத்தை விட்டு அனுப்புவதற்கு கூட அவனது குடும்பத்தை எதிர்த்து நிற்கிறான். அது அவளுக்கு சுருக்கென்று இருந்தது. அதனால் அவந்திகா எந்த தவறும் செய்யவில்லை என்றால் என்ன, இப்பொழுது அவள் தன்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதில் வித்யுக்தா உறுதியாக இருந்தாள். ஆனால் இது ரவியின் பொறுமையின் எல்லையை கடக்க வைக்கும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அப்ப விட்டுடுங்கம்மா, அவங்க கிளம்பட்டோம், ஒரு ஏளன சிரிப்போடு சொன்னான் ரவிச்சந்திரன். ஏற்கனவே வித்யுக்தாவின் மனதில் பற்றி கொண்டு இருந்த நெருப்பில் ரவிச்சந்திரனின் வார்த்தைகள் எண்ணெயை ஊற்றின. அங்கு இருந்த அவந்திகா தவிர
மற்ற எல்லோருக்குமே கூட அதிர்ச்சிதான். ஏன் ரவி இப்ப போய் இப்படி நடந்துக்கிற என்ற கேள்வியே அவர்களது மனதில் தொங்கி நின்றது. வித்யுக்தாவின் கோரிக்கைகளுக்கு ரவி ஆரம்பத்தில் இருந்தே இணங்கி போயிருந்தான் என்றால் இப்பொழுது இத்தனை பிரச்சனை வந்திருக்காதே. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னை இப்படி ட்ரீட் பண்ணியிருப்ப? இதுதான் சந்திரன் குடும்பம் உதவி கேட்கிற லட்சணமா? இருக்கட்டும், இனி வருங்காலத்துல எங்க மாதவன் குடும்பம் ஏதாச்சும் உதவி பண்ணும்னு நினைச்சு கூட பாத்துறாதீங்க. உங்களால முடிஞ்சா நீங்களே உங்க பிரச்சனையில இருந்து வெளியே வர பாருங்க. சந்திரன் குடும்பம் எந்த அளவுக்கு மோசமான நிலையை அடைய போகுதுன்னு பாருங்க என்று கூறிவிட்டு அவள் ஆவேசமாக திரும்பி நடக்க ஆரம்பிக்க, ராஜச்சந்திரனின் முகத்திலும் அவரது மகன்களின் முகத்திலும் ஈ ஆடவில்லை. அவர்களது மனதினுள் கலக்கம் பூண்டது. என்ன இது, இன்னும் மிதுனோட பிரச்சனையே முடியல, அதுக்குள்ள மாதவன் குடும்பத்தோட பகை வேறையா? ஒருவேளை உண்மையாலுமே இது சந்திரன் குடும்பத்தோட முடிவா இருக்குமோ என்பதே அவர்களது மனதினுள் உண்டான கலக்கத்திற்கு காரணம். இனி வித்யுக்தாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது மட்டுமே இருக்கும் ஒரே வழி. ஆனால் சந்திரன்கள் என்றும் அந்த அளவிற்கு தரம் இறங்கி போய்விட மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் கலக்கத்தில் இருக்க அந்த நேரம் உள்ளே ஓடி வந்த ஒரு பணிப்பெண், பெரியப்பா, வெளியே மிலிட்டரி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் யங் மாஸ்டரை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்காங்களாம் என்றாள் பதப்பதைப்போடு. என்ன? எல்லாரது கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தது. ஏன், கதவிற்கு அருகில் சென்றுவிட்டு வித்யுக்தா கூட ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தாள். என்ன சொன்ன? இன்னும் நம்பாமல் கேட்டார் ராமச்சந்திரன். ஐயா, வெளியே மிலிட்டரிய சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் யங் மாஸ்டரை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்காங்களாம் மீண்டும் சொன்னாள் அந்த பணிப்பெண். ரவியை அரெஸ்ட் பண்ணவா? சுலோவின் முகம் பயத்தில் வெளுத்து போய்விட்டது. ரவியிடம் திரும்பியவர், டே என்னதுடா இதெல்லாம், நீ எதுவும் பண்ணல தானே என்று கேட்டவரின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக வழிய ஆரம்பித்து விட்டது. அம்மா, எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, பொறுமையாக சொன்னான் ரவி. ஆனா அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் உன்னை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்களேடா. இன்னும் கண்ணீர் நிற்கவில்லை சுலோவின் கண்களில் இருந்து. யார் அந்த டீமோட லீடர்? பணிப்பெண்ணிடம் கேட்டார் ராமச்சந்திரன். அது ஆதித்யா செங்கப்பான்னு சொன்னாங்கயா என்றாள் அப்பெண். ஆதித்யா செங்கப்பாவா? அவந்திகாவும் ரவியும் அர்த்தம் பொதிந்த பார்வையை பரிமாற்றிக் கொண்டனர். நேராவே வந்துட்டானா? சந்திரன் குடும்பத்தை அழிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். அவனை உள்ள விடுங்க, அவந்திகா திடீரென்று சொன்னாள். அவள் வந்ததில் இருந்து முதலாக சொன்ன வார்த்தைகள் மேல் கண்டவைதான். இவளது வார்த்தைகளை கேட்ட எல்லோருக்குமே அதிர்ச்சி. அவளை பார்த்து கண்களை சுருக்கிய சுலோ, என்ன பேசுற நீ அவந்திகா? அவங்க ரவிய அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, அவங்களை எப்படி உள்ள விடுறது? கோபமாக கேட்டார் சுலோ. அவனை உள்ள விடுங்க, அழுத்தமாக சொல்லி ரவிச்சந்திரனும் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தினான். ஆதித்யாவின் மூக்கை உடைக்க ரவியும் அவந்திகாவும் ஆர்வமாக இருந்தார்கள். ரவியை கைது செய்ய ஆதித்யா தலைமை பொறுப்பை எடுத்து வந்திருப்பதற்கான காரணம், அவன் தான் மிதுனின் கேஸையும் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் மிதுனின் கேஸை தலைமை எடுத்து நடத்துவதனால்தான் சந்திரன் குடும்பம் கொஞ்சம் நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தார்கள். இல்லையென்றால் தேவையில்லாத பழியை இவர்கள் மீது தூக்கி போட்டதற்கு இந்நேரம் எங்கே தட்டி எப்படி இந்த பிரச்சனையில் இருந்து வர வேண்டும் என்பதை செய்து முடித்திருப்பார்கள். ஆனால் ஆதித்யா இதில் தலைமை பொறுப்பை எடுத்திருப்பதால் அவர்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் செயல்பட வேண்டும். ஒரு சிறு தவறான அடியை அவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள் என்றால் கூட அதையே பற்றுக்கோளாக பற்றி மொத்த சந்திரன் குடும்பத்தையே ஒரு கை பார்த்து விடுவான் ஆதித்யா என்பது திண்ணம். இதனால்தான் ராஜச்சந்திரன் மாதவன் குடும்பத்தின் உதவியை நாடினார். மாதவன் குடும்பத்திற்கு டெல்லியில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது. அதோடு அவர்கள் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் வேறு இருப்பதால் அவர்கள் தலையிட்டால் பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது மாதவன் குடும்பத்தையும் பகைத்து கொண்டு விட்டார்களே என்று வருந்த ஆரம்பித்ததால் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ரவியை கைது செய்ய வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களது தலையில் பெரும் இடியாய் வந்து விழுந்திருக்கிறது. எல்லாவற்றையும் யோசித்துவிட்டு அமைதியாக எழுந்தவர், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க இங்க ரவியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கலாம், ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும். நான் இருக்கிற வரைக்கும் சந்திரன் குடும்பத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், தீர்க்கமாக சொன்னார் ராஜச்சந்திரன். இதை கேட்டு மற்றவரின் முகத்தில் கொஞ்சம் தெளிவு பிறந்தது. சந்திரன் குடும்பம் ஒன்றும் அவ்வளவு எளிதாக வீழ்த்தக்கூடிய ஒன்று இல்லை. ஆனால் இது மட்டுமே அவர்களது வெற்றியாகி விடாதே. அவர்களின் வெற்றி என்பது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையில் இருந்து முழுதாக வெளிப்படுவதில் தானே இருக்கிறது.
நிமிர்வாக நிமிர்ந்து நின்ற ராஜச்சந்திரன் எந்த புயலையும் எதிர்கொள்ள தான் தயார் என்பது போல் நிமிர்ந்து நின்றார். ஆதித்யா தனது மொத்த படை ஆட்களோடு உள்ளே நுழைந்தான். உடனே அங்கு இருந்த காற்றில் தீவிரம் தொற்றிக் கொண்டது. அவர்கள் எல்லாரையும் ஆழமாக பார்த்தவன், உங்களை பார்த்து எத்தனை நாளாச்சு? ஒரு சிரிப்போடு ராஜச்சந்திரனை பார்த்து சொன்னான் ஆதித்யா. ஆதித்யா செங்கப்பா, என்ன இதெல்லாம்? சந்திரன் குடும்பம் இடத்துக்குள்ள எதுக்கு மிலிட்டரி ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்க? பொறுமையாக கேட்டார் ராஜச்சந்திரன். ரொம்ப சிம்பிள், இவங்களை எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, மிலிட்டரியோட வெப்பன்ஸ சட்டம் புறம்பா கடத்தி வித்துட்டு இருந்தவனோட கூட்டாளிய கைது பண்ணதான் என்றான் ஆதித்யா முகம் நிறைந்த புன்னகையுடன். என்ன கூட்டாளியா? புரியல. அதிர்ச்சியில் புரியாமற் கேட்டார் ராஜச்சந்திரன். ரவியையும் அவந்திகாவையும் தவிர மற்ற எல்லோருமே அதிர்ச்சியின் பிடியில் இருந்தார்கள். அங்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்றால் அது வித்யுக்தாதான். இதைதான் அவள் எதிர்பார்த்தாள். இனி சந்திரன் குடும்பத்திற்கு தன்னிடம் உதவி கேட்டு பிச்சை எடுப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த நினைப்பே அவளது மனதில் சந்தோஷத்தை ஊற்றெடுக்க வைக்க கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் வித்யுக்தா. ரவியை நோக்கி தனது சுட்டு விரலை காண்பித்த ஆதித்யா, உங்க பையன் ரவிச்சந்திரன் தான் மிலிட்டரிய சேர்ந்த வெப்பன்ஸ கடத்தி வித்ததுல கூட்டாளியா இருந்திருக்கான். எங்களுக்கு அதுக்கான ஆதாரம் கிடைச்சது. அதனால நாங்க ரவிச்சந்திரனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் என்று அறிவித்தான் ஆதித்யா. அது எப்படி என்னோட பையன் கூட்டாளியா இருந்திருக்கான்னு சொல்ற? எங்க குடும்ப சட்டத்துக்கு புறம்பான எதையும் இதுவரையும் பண்ணதில்ல. மிஸ்டர் செங்கப்பா, நீ ஆதாரம் இருக்குன்னு சொல்றல, அப்போ அதை காமி. சும்மா வந்து இவன் தான் குற்றவாளின்னு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. ஆங்காரமாக கத்தினார் ராமச்சந்திரன். அதானே, ஆதாரம் எங்க என்று கேட்டார் ராஜச்சந்திரன். அதற்கு தனது உதட்டை கோணி வளைத்தவன், காலையில எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி சந்திரன் குடும்பத்தோட கப்பல்ல தான் திருட்டு போன மிலிட்டரி வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. நாங்க அதுபடி அங்க போய் சர்ச் பண்ணோம். அங்க தொலைஞ்சு போன அதே வெப்பன்ஸ் கிடைச்சது என்று விளக்கம் அளித்தான் ஆதித்யா. இம்பாசிபிள். எங்க சந்திரன் குடும்பம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இருக்க வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் யாரோ பண்ணின செட்டப். அது செட்டப்போ இல்லையோ அதெல்லாம் நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல. நான் இன்னைக்கு சட்டப்படிதான் வந்திருக்கேன். நீங்க உங்களோட அப்ஜெக்ஷனை மிலிட்டரி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க. இப்போ நாங்க ரவிச்சந்திரனை அரெஸ்ட் பண்ண போறோம் என்றான் ஆதித்யா. அவனை பார்த்து வெகுவாக முறைத்த ராஜச்சந்திரன், காணாம போன மிலிட்டரி வெப்பன்ஸ் எல்லாம் கப்பல்ல இருந்துச்சுன்றதுக்காக அது எங்க சந்திரன் குடும்பத்தோட தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. வேற யாராச்சும் கூட அதை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கலாம் இல்ல என்றார் ராஜச்சந்திரன். அவர் சொன்ன அந்த வேற யாராச்சும் யாரை மையப்படுத்தி சொல்கிறார் என்று அவனுக்கு புரியாத அளவிற்கு அவன் ஒன்றும் குழந்தை இல்லையே. அவர் சொன்ன அந்த வேற யாராச்சும் என்பது தன்னை தானே குறிப்பிடுகிறது என்று மிக தெளிவாகவே ஆதித்யாவிற்கு புரிந்துதான் இருந்தது. வெடித்து சிரித்தவன், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அது செட்டப்பா இல்ல வேற ஏதாச்சும் ஆனலாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. நான் எல்லாத்தையும் சட்டப்படிதான் செய்றேன். இல்லனா நீங்க சட்டத்தையே அவமதிச்சு நடக்க ட்ரை பண்றீங்களா? சூசகமாக கேட்டான் ஆதித்யா. அது ராஜச்சந்திரனை நிச்சயம் கோபப்படுத்தும் என்றும் அவனுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அதை பற்றி எல்லாம் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஒருவேளை நீங்க எங்க கடமையை செய்ய இதுல இருந்து எங்களை தடுத்தீங்கன்னா நாங்க உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கோம் என்றான் ராஜச்சந்திரனை பார்த்து. ஆதித்யா, நீ எல்லையை தாண்டி பேசிட்டு இருக்க. எதுக்கு தேவையில்லாத வதந்தி இப்ப பரப்பிட்டு இருக்க? கோபமாக கேட்டபடி முன் வந்தார் கிருஷ்ணச்சந்திரன். ஓ ஜெனரல் சந்திரன், இப்போ நீங்க தான் என் மேல் தேவையில்லாத பழியெல்லாம் போடுறீங்க. அடுத்த அம்பை கிருஷ்ணச்சந்திரன் மீது எறிந்தான் ஆதித்யா. கிருஷ்ணச்சந்திரன் அவனை விட மிலிட்டரியில் உயர் பதவியில் இருக்கலாம். ஆனால் ஆதித்யா நிற்பது சட்டத்தின் பக்கம் என்பதனால் அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சந்திரன் குடும்பம் மொத்தத்தையும் ஒருமுறை பார்த்தவன், ரவிச்சந்திரனோட கிரிமினல் ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு. அதனால இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக சட்டம் எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்திருக்கு. சோ அதை தடுக்க யார் வந்தாலும் அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவேன். இதுல உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கா? யாருக்கு சட்டத்தோடையே போட்டி போட தைரியம் இருக்கு? அழுத்தமாக கேட்டான் ஆதித்யா செங்கப்பா. இதை கேட்ட எல்லோருக்கும் கோபம் தலைக்கு மேல் இருந்தாலும் அவர்களது கைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருந்தது. அவர்கள் ஏதாச்சும் குறுக்கு வழியில் கூட செய்யலாம் தான். ஆனால் ஆதாரம் இப்படி வெளிப்படையாக இருக்க அவர்களால் நேரடியாக சட்டத்தை எதிர்க்க முடியாது. அதனால் ரவியை அவர்கள் கைது செய்து அழைத்து போவதை கைகளை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் ரவி, மிதுன் இருவரும் கைது செய்யப்பட்டு விட்டால்
அதன் பிறகு சந்திரன் குடும்பத்தின் அழிவை யாராலும் தடுக்க முடியாது என்பது திண்ணம். பர்ஃபெக்ட். ஆனா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அவந்திகாவின் குரல் அந்த அறையினுள் தெளிவாக எதிரொலித்தது. எல்லோரும் அதிர்ச்சியாகி நின்று கொண்டிருக்க அவந்திகாவை நோக்கி திரும்பினான் ஆதித்யா. ஏனோ அவந்திகாவின் அந்த பார்வை அவனுக்கு முன்னே தெரிந்த யாரோ ஒருவரின் பார்வை போல் இருந்தது. உன்கிட்ட ஒப்பீனியன் இருக்கா? நிதானமாக கேட்டான் ஆதித்யா. ஆமா என்றாள் அவந்திகா. அவந்திகாவிற்கு அருகில் நின்று கொண்டிருந்த ரவி, ஆதித்யா, எனக்கும் கூட நீ என்ன அரெஸ்ட் பண்றதுல ஒப்பீனியன் இருக்கு என்றான். அவர்களை பார்த்து வாய் விட்டு சிரித்த ஆதித்யா, நீ ஒரு கிரிமினல், இவ ஜஸ்ட் ஒரு பொம்பளை. உங்க 2 பேருக்கும் ஒப்பீனியன் சொல்றதுக்கு கூட எந்த தகுதியும் கிடையாது என்றான் ஆதித்யா இன்னும் சிரித்த முகம் மாறாமல். ஹே, உனக்கே இங்க வந்து யாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு தகுதி கிடையாது, அலட்சியமாக சொன்னாள் அவந்திகா. இதில் கோபம் அடைந்த ஆதித்யா, என்ன சொன்ன? எனக்கு தகுதி கிடையாதா என்று கத்தினான். ஆமா, அழுத்தமாக அவனது கண்களை பார்த்து சொன்னாள் அவந்திகா.